மகேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். பஞ்சமாதிபதியாகிய குரு பகவான் பாக்கியத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை இதுவரை பார்த்து யோகபலத்தை செய்து கொண்டிருந்தார். இனி குரு பகவான் 10ஆம் இடத்துல அமர காத்திருக்கின்றார். இந்த வாரத்தில் 10ல் அமர்ந்த குருவால் பதவி யோகமும் லாபமும் பெற காத்திருக்கக்கூடிய சிம்மராசி அன்பளே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை, 28/4/2024 முதல் 4/5/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். அதன்படி முதல்ல கிரக அமைப்புகள். சிம்மராசி அன்பளே, உங்கள் ராசிநாதனாகிய சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்திலே உச்சம் பெற்று அவரோடு சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கின்றார். புதன்கிழமை மதியம் மாலை 5:21 வரை குரு பகவானும் அமர்ந்திருப்பார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவானும், 7ஆம் இடத்தில் சனி பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் அவரோடு புத பகவானும் அமர்ந்திருக்கின்றார்கள். உங்கள் ராசிக்கு விரையாதிபதியாகிய சந்திரபகவான் உங்கள் ராசியிலிருந்து 5, 6, 7, 8 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். அப்போ 8ஆம் இடம்னு சொல்லும் போது இந்த வாரத்தின் கடைசி நாளாகிய சனிக்கிழமை அன்னைக்கு தான் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு 4ஆம் பாதத்துக்கு வருகின்றார். அதனால் இந்த வாரத்தில் கடைசி நாளாகிய சனிக்கிழமை மட்டும்தான் உங்களுக்கு சந்திராசமும் வேதையும் கலந்த நாளாக அன்றைய தினம் வருகிறது. அதுவரை உங்களுக்கு இந்த வாரத்தின் 6 நாட்களும் யோக நாட்கள் தான். நம்மளே பொதுவாக ஒவ்வொரு நாளும் நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 28/4/2024 திதி தேய்பிறை பஞ்சமி திதி, நட்சத்திரம் மூல நட்சத்திரம், அமிர்த யோகம் கூடிய நாள், கரி நாள். அடுத்து 29/4/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு திதி தேய்பிறை சஷ்டி திதி, பூராட நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய தேய்பிறை சஷ்டி நாள். அடுத்து செவ்வாய்க்கிழமை 30/4/2024 திதி தேய்பிறை சப்தமி திதி, நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம், அன்று யோகமான நாள், சித்த யோகம் கூடிய நாள். அடுத்து மே மாதம் 1ஆம் தேதி, அதாவது 1/5/2024 தொழிலாளர் தினம், தேய்பிறையில் வரக்கூடிய சப்தமி திதியும் துருவண நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது. அன்று மாலை 5:21 குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதாவது உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்து 10ஆம் இடத்துக்கு ஜீவனஸ்தானத்துக்கு வருகின்றார். அதனால் அது ஒரு யோக பலத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து வியாழக்கிழமை 2/5/2024 திதி தேய்பிறை நவமி திதி, அவிட்ட நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள், விரையாதிபதி உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய நாள். அடுத்து வெள்ளிக்கிழமை 3/5/2024 திதி தேய்பிறை தசமி திதி, சதய நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய சுப முகூர்த்த நாள். வெள்ளிக்கிழமை தான் சுப முகூர்த்த நாள், அன்று தனிய நாள் வேறு. அந்த நாளில் சந்திரபகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டே இருப்பார், யோகம்தான். அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் 4/5/2024 சனிக்கிழமை அன்னைக்கு திதி தேய்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி திதியும் பூரட்டாய நட்சத்திரமும் மரண யோகமும் கூடிய நாள், அன்று உங்களுக்கு சந்திராசமும் வேதையும் கலந்த நாளாக அமைகிறது. அன்றைய தினம் சுட்டரிக்கும் சூரியனுடைய அக்னி நட்சத்திரத்தின் ஆரம்ப நாளாக அன்றைய தினம் அமைகிறது. இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். சிம்மராசி என்பதே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருப்பதும், 2ஆம் இடத்த அதிபதியாகிய புத பகவான் உங்கள் ராசியை பார்த்துட்டே இருக்கிறதும் பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். ராகுவோடு அமர்ந்து புத பகவான் பார்க்கறனால பெரிய லெவலில் மல்டின்னு சொல்ல அளவுக்கு நிறைய கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் அட்டமாதிபதி சேர்ந்திருக்கனால அந்த வர்ற பணம் பூர்வலும் அல்லது பொருளாதாரம் முழுவதும் விரயமாகவோ அல்லது தேவையில்லாத செலவுகள் மூலமாகவோ விரயமாகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளும் பொறுப்பும் சிம்மராசி என்பதே உங்களுக்கு தான் இருக்குது. அந்த யோக பலம் நிச்சயமாக இருக்கும். அதனால் பணப்பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு பஞ்சம் இல்லாமல் அந்த வாரத்தில் வந்து கொண்டே இருக்கும், ஃப்ளோட்டிங் மணி வந்து கொண்டே இருக்கும். அடுத்தபடியாக தொழிலாளர்களுக்கு, ஏன்னா இந்த வாரத்தில் தொழிலாளர் தினம் வரனால தொழிலாளர்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் யோகமான வாரம் தான். எதிர்பார்த்த பல விஷயங்கள் திருப்தியாகவும் திருப்பங்களோடு கூடவும் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்து
தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த வாரம் 10ஆம் இடத்துல குரு வரனால நீங்கள் இதுவரை இந்த தொழில் ரீதியாக விரிவுபடுத்த வேண்டும் அல்லது மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அல்லது புதுசாக இன்னொன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் 10ல் குரு வரனால கண்டிப்பாக 10ல் ஒரு பாவியாவது அமர்ந்தால் நல்லது அப்படின்ட்டு ஜோதிட விதி. அதில் பஞ்சமாதிபதியே வந்து அமர்றப்ப இன்னும் லாபங்கள் நிறைய கிடைக்கும். அதனால் கூடுமானவரை அந்த 10ல் வரக்கூடிய குருவை வரவேற்று ஜீவனஸ்தானத்தை பல்கி பெருக்கி கொள்ளுங்கள். அடுத்து உத்தியோகஸ்தலை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் முழுவதுமே இந்த மாதம் முழுவதுமே நல்ல அருமையான வாரமாக தான் இருக்குது. ஆனால் உத்தியோகஸ்தலுக்கு திருப்திகரமாக இருக்கும். எவ்வளோ தான் பணிச்சுமைகள் வேலை சுமைகள் இருந்தாலுமே உங்களுக்கு திருப்திகரமான நிகழ்வுகள் தான் உங்களுக்கு நிகழக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் வந்து இந்த பணியிடை மாற்றம் அல்லது வந்து உத்தியோகத்திலேருந்து மாற்றம் கிடைக்கிறது, ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். இனி வரும் காலகட்டங்களில் அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். உடல் நலனில் சற்று கவனம் செலுத்துங்கள். ஏன்னா 6ஆம் இடத்தை உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனை தான். அதனால் கொஞ்சம் உடல்நிலைகள் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பல்கி பெருகக்கூடிய பொருளாதாரத்தில் லாபத்தையும் யோகத்தையும் நிறைய பெறுவீங்க. ஏன்னா ஜனாதிபதியும் லாபாதிபதியாகிய புத பகவானும் மிகப்பெரிய யோகாதிபதியாக செவ்வாய் பகவானும் இணைந்து பார்க்குற காரணத்தினால பணப்பொருளாதாரம் சூப்பராக இருக்கும். அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க. தேவையில்லாத உணவுகளை உட்கொள்வதை தவிர்த்து விடுங்கள். வெளியில் கூடுமானவரை அதாவது தேவையில்லாமல் அலைச்சலை தவிர்த்து கொள்ளுங்கள். இதுதான் இந்த வாரத்துக்கு உங்களுக்கு உடல் சம்பந்த விஷயங்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயம். சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் நல்ல அருமையான நாட்கள் நிறைய இருக்கிறது. ஏன்னா வாரத்தை நான் சொன்ன மாதிரி கடைசி நாளை தவிர 5 நாட்களுமே உங்களுக்கு 6 நாளுமே உங்களுக்கு நல்ல நாள் தான். அதனால் சுபமங்கலத்தை பேசலாம். அது வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உறுதி செய்யலாம், இறுதி செய்யலாம். அதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். சுபத்தன்மையான யோகத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு நிறைய கிடைக்கும். பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும். இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள் எல்லாம் மாறி இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. 7ஆம் இடத்தை சனி பகவான் உங்கள் ராசிநாதனாகிய சூரிய பகவானை 3ஆம் பார்வையாக பார்க்கும் காரணத்தினால் உங்கள் கை எப்பொழுதுமே ஓங்கி நிற்கும். உச்சம் பெற்ற சூரியன் போல் ஓங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவானும் சளைத்தவள் அல்ல. அதனால் கணவன் மனைவி உறவு ஒருவருக்கொருவர் லாபமாகவும் அந்யோன்யமாகவும் திருப்தியாகவும் இருக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் கூடுமானவரை எல்லா விஷயங்களையும் கலந்து ஆலோசித்து கணவனும் மனைவியும் கலந்து ஆலோசித்து எல்லா விஷயத்திலையும் ஈடுபட்டு செஞ்சீங்கன்னா நல்ல லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதே போல் புத்திரபாக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கும் சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்க பெண்களுக்கும் சுப செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும். மனம் விரும்பிய மன வாழ்க்கை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் சந்திரபான் அமர்க்கும் பொழுது காதலர் இருவர் கருத்துரிமைத்தால் வாழ்வில் இன்பம் சிறக்கும்னு சொல்லுவோம். அந்தளவுக்கு யோக பலங்கள் கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பாக வந்து தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ஒரு நல்ல யோகமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த வாரம் சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்குமே ஒரு சுப யோகமும் கூடிய லாபமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக நல்ல லாபம் கிடைக்கும். வாழ்த்துக்கள்.